ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களோட சிலபஸ்ல இருக்கா? கேட்டிருக்காங்களா? எத்தனாவது டாபிக்ல இருக்கு சொல்லுங்க. ஸோ சிலபஸ் வச்சிருக்கீங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் எந்த டாபிக்ல இருக்கு? மேம் 18 மேம். ஓகே, சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன? வாட் இஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன்? ஏதாவது ஐடியா இருக்கா? சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்னமா? ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல தனித்தனியா பிரிச்சு அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட நான் கேக்குறேன், ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். அதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்க? மை நேம் இஸ், நான் என்னோட பேரை எழுதிக்கிறேன், ஜெயஸ்ரீ. ஓகே, மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ அப்படி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இது ஒரு சென்டென்ஸ். இது எப்படி சென்டென்ஸ் சொல்றோம்? ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிச்சு பார்த்தா ஒரு மீனிங் தர மாதிரி இருக்கு. இது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சென்டென்ஸ்னா என்ன என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சேர்ந்ததுதான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்றோம். அதுல கம்ப்ளீட் மீனிங் இருக்கணும்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்டட் வித் கேபிட்டல் லெட்டர்னு சொன்னேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னப்போ லைட்டா இந்த மாதிரி சென்டென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பத்தி சொல்றப்போ சொல்லியிருப்பேன். சோ மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? அப்போ சென்டென்ஸ் பேட்டர்ன்னா என்ன? வாட் இஸ் சென்டென்ஸ் பேட்டர்ன்? சென்டென்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. அப்ப பேட்டர்ன்னா என்னவா இருக்கும்? அந்த சென்டென்ஸ்ல என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எஸ். இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கும். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. சோ அந்த ரெண்டு விஷயம் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சென்டென்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், அடுத்தது ப்ரிடிகேட்னு ஒரு விஷயம் இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் அப்படின்றது என்னன்னா முக்கியமான நவுன். அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்னு ஒரு விஷயம் இருக்கும், இன்னொன்னு ப்ரிடிகேட்னு இருக்கும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மை நேம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? மை நேம் அதுதான் என்னோட சப்ஜெக்ட். ஓகேவா? இஸ் ஜெயஸ்ரீ அப்படின்னு இருக்கிறது ப்ரிடிகேட். ஓகேவா? மை நேம் இஸ் ஜெயஸ்ரீ. மை நேம்ன்றது நான் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன், இஸ் ஜெயஸ்ரீன்றது ப்ரிடிகேட்னு சொல்லுவேன். ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் எடுத்தா அந்த சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரிடிகேட் இருக்கும். அந்த ப்ரிடிகேட்டை நம்ம எப்படிலாம் பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரிடிகேட்டை இன்னும் டிஃப்ரெண்டா பிரிப்போம். எப்படிலாம் பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரிடிகேட்குள்ள verb இருக்கு அப்படின்னு பிரிப்போம். செகண்ட் வேற என்ன பிரிப்போம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வர எல்லாமே இதுல வரும். verb இருக்கு, அப்புறம் ப்ரிடிகேட்ல ப்ரோனவுன் இருக்கு, அடுத்தது வேற என்ன சொல்லுவோம்? adverb இருக்கு, அடுத்தது வேற என்ன சொல்லுவோம்? adjective இருக்கு, கன்ஜெக்ஷன் இருக்கு, இன்டர்ஜெக்ஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரிடிகேட்ல தான் வரும். ஓகேவா? அப்ப இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது அந்த சென்டென்ஸ இந்த ப்ரிடிகேட்ல வர இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வெர்பா, ப்ரோனவுனா, அதுக்கப்புறம் அட்வெர்பா, அட்ஜெக்டிவா. இங்க வந்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ல அட்ஜெக்டிவ்னு சொல்ல மாட்டோம், அட்ஜான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆப்ஜெக்டா, இந்த மாதிரி பிரிச்சு பாக்குறது தான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? அது யாராவது சொல்லுங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல சென்டென்ஸ் பேட்டர்ன்ல என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்களா? Identify the pattern of the given sentence in போட்டுட்டு they are baking cookies and cakes அப்படின்னு. வெயிட் ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இன்னொரு டைம் சொல்லுங்க, கிளியரா கேக்கல. they are they are they are baking. ஓகே, மேக்கிங். இல்ல பேக்கிங், பேக்கிங்கா? BAK. நம்ம மேக்கிங் வச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. மேக்கிங் cookies and cakes. ஓகே, இதோட டைட்டில் என்ன இருந்துச்சு? Identify the pattern of the given sentences.
பேட்டர்ன் ஆஃப் கிவன் சென்டென்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் உங்க பேட்டர்ன் ஆஃப் கிவன் சென்டென்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்ண சொல்லல. இதுல சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கும் ப்ரெடிகேட் இருக்கும்னு சொன்னதே இல்ல. சப்ஜெக்ட் எது? they, they, வெரி குட், இதுதான் சப்ஜெக்ட். verb எது? are making, ஓகே, are making verb. ஓகே ஃபைன், சூப்பர். are making verb. predicate எது? predicate-னா are making cookies and cakes. ஓகே, எல்லாமே வருது. சப்ஜெக்ட தவிர மீதி எது வந்தாலும் அத predicate தான் சொல்லுவோம். சப்ஜெக்ட தவிர மீதி அந்த சென்டென்ஸ்ல எது இருந்தாலும் அத predicate தான் சொல்லுவோம். அந்த predicate நாம நிறைய விஷயமா பிரிக்கலாம். சோ are making அப்படிங்கிறது வெர்ப்னு சொல்லிட்டாங்க, இது சப்ஜெக்ட்னு பார்த்துட்டோம். அப்ப இன்னும் ரெண்டே ரெண்டு தான் நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கு. குக்கீஸ் அண்ட் கேக்ஸ்னா என்ன? குக்கீஸ் Object. அண்ட் கேக்ஸ். சோ Object. குக்கீஸ் ஒரு ஆப்ஜெக்ட், கேக் ஒரு ஆப்ஜெக்ட்டா? ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆமா. போடணுமா? இல்ல மேம், ஒரே ஆப்ஜெக்ட் தான். ஒரே ஆப்ஜெக்ட் தான் போடணும். ஏன் இது ஆப்ஜெக்ட் சொல்றோம்னு சொல்ல முடியுமா? ஏன் இத ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்? குக்கீஸ் அண்ட் கேக்ஸ். ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் தானே அது. எஸ், ஆப்ஜெக்ட்னாலும் சப்ஜெக்ட்னாலும் ரெண்டுமே யார தான் பேசும் அப்படின்னா நவுனை பத்தி தான் பேசும். நவுன் அப்படின்னா ஆல்ரெடி சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். எதெல்லாம் எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் நவுன். நேம், பிளேஸ், திங்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அனிமல்ஸ், நேம், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் அப்படின்னு நவுன், இதெல்லாம் நவுன்னு படிச்சிருப்போம். சோ இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா எதெல்லாம் நீங்க பேர் வச்சு சொல்றீங்களோ அதெல்லாம் நவுன். இப்ப வந்து மொபைல், உங்க கையில மொபைல் இருக்கா, அது ஒரு நவுன். ஓகேவா? உங்க வீட்ல பீரோ இருக்கா, அது ஒரு நவுன். ஓகேவா? அதே மாதிரி நீங்க எங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல டேபிள்ல உட்கார்ந்து இருக்கீங்களா இல்ல என்ன பண்றீங்க, அது ஒரு நவுன். அந்த திங்ஸ் ஒரு நவுன். ஓகேவா? சோ எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் நம்ம நவுன் தான் சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை எப்படி பிரிச்சிருக்கலாம்? தேன்றது சப்ஜெக்ட், ஆர் மேக்கிங்ன்றது verb, சோ குக்கீஸ் அண்ட் கேக்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இப்படிதான் பிரிச்சிருக்கலாம். லாஸ்ட் இயர் உங்க கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டினை இப்படிதான் பிரிச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், சென்டென்ஸ் பேட்டர்ன். அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா எஸ்வி பேட்டர்ன். ஓகேவா? எஸ்வி பேட்டர்ன்னா என்ன, எதை பத்தி பேசுது? எஸ்வினா எதை பத்தி பேசுது அப்படின்னா சப்ஜெக்ட், இன்னொன்னு verb, ரெண்டு தான் இருக்கும். சோ அந்த சென்டென்ஸ்ல ஒன்னு சப்ஜெக்ட் இருக்கும் இல்ல verb இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படின்னா அது நத்திங் பட் நவுன். எதெல்லாம் நவுனோ அந்த நவுன் எல்லாம் முன்னாடி சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கும் போது நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப verbனா என்ன? verb is nothing but action. ஒன்னு ஆக்ஷனை பத்தி பேசலாம், இல்ல ஸ்டேட் ஆஃப் பீயிங், என்ன நிலையில இருக்கு, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அத பத்தி பேசலாம். சோ அந்த எஸ்வி பேட்டர்ன்ல நமக்கு எப்படி இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும். சப்ஜெக்ட்னா நவுன், verbனா ஆக்ஷன் பத்தி பேசலாம், இல்ல ஸ்டேட் ஆஃப் பீயிங் பத்தி பேசலாம். ஓகேவா? இங்க நமக்கு சில சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம அப்படியே வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்டு, ஃப்ளைன்னு இருக்கு. சோ இதுல எதுப்பா சப்ஜெக்ட்? பேர்ட், ஃப்ளை அப்படின்றதுல பேர்ட் அப்படின்றது சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா பறவை அப்படின்னு அங்க என்ன பண்றோம், அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்றோம். அது ஒரு பறவை அப்படின்றது நேம், பிளேஸ், திங்ஸ், ஐடியாஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எது வந்தாலும் அது நவுன் தான். இங்க பறவை அப்படின்றது என்ன டைப் ஆஃப் நவுன்னு சொல்ல முடியுமா? காமன் நவுனா, ப்ராப்பர் நவுனா, அப்ஸ்ட்ராக்ட் நவுனான்னு கேக்குறேன். என்ன டைப் ஆஃப் நவுன் பறவை, பேர்ட் அப்படின்றது? காமன் பீகாக்னா என்ன டைப் ஆஃப் நவுன்? இது அது வந்து பீகாக்ன்றது ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா எதெல்லாம் நீங்க எக்ஸாக்ட்டா பேர் சொல்றீங்களோ அதெல்லாம் ப்ராப்பர் நவுன். பேரட் ப்ராப்பர் நவுன், பீகாக் ப்ராப்பர் நவுன், லயன் ப்ராப்பர் நவுன், டைகர் ப்ராப்பர் நவுன். ஓகேவா? ஆனா பொது பெயர் வச்சு சொல்றோம் இல்லையா, பேர்ட், அனிமல், ஸ்டூடெண்ட், டாக், டாக் ப்ராப்பர் நவுன்ல வந்துரும். சாரி, பாய், கேர்ள், இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, பொது பெயரா சொல்றது எல்லாமே வந்து காமன் நவுன் வரும். அப்ப இங்க பேர்ட் அப்படின்றது காமன் நவுன், சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கு, நான் போட்டுட்டேன். ஃப்ளை அப்படின்றது என்ன? verb. ஏன் அது verbன்னு சொல்றோம்? fly என்ற ஒரு ஆக்ஷன் பண்ணுது, பறக்குது. verb அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பத்தி பேச, ஒன்னு ஆக்ஷன், இன்னொன்னு ஸ்டேட் ஆஃப் பீயிங். இங்க ஆக்ஷனை பத்தி பேசுது, அதனால நம்ம என்ன சொல்றோம்? fly அப்படின்ற ஒரு ஆக்ஷனை சொல்றதுனால அது verb-ஆ குறிக்கிறோம். அப்ப bird, flyன்றது எஸ்வி பேட்டர்ன். ஓகேவா? எஸ்வி பேட்டர்ன்ல இன்னொரு விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்பயுமே
மோஸ்ட்லி எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அதுக்கு அடுத்து verb இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாதான் ரைட் பேட்டர்ன். verb வந்து அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வராது, அது ராங் பேட்டர்ன். ஓகேவா? கொஸ்டின்ல இப்படி இருக்காது. verb அப்படின்றது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷனாவும் வரலாம், இல்ல சம்டைம்ஸ் வந்து பி ஃபார்ம் வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரலாம். பி ஃபார்ம் வேர்ப் ஏதாவது ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா உங்க சென்டென்ஸ்ல இருந்துச்சு தே ஆர் பேக்கிங். ஆர் அப்படின்றது பி ஃபார்ம் வேர்பு. நான் வந்து மேக்கிங்னு போட்டிருந்தேன், அவங்க பேக்கிங்னு இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல. மேக்கிங் அப்படின்றது என்ன? உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். பேக்கிங் அப்படின்னா சமைக்கிறாங்க அந்த ப்ராசஸ் வரும். அப்ப பேக்கிங் அப்படின்றது ஒரு verb ஒரு ஆக்ஷன் பிளஸ் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஓகேவா? அப்ப பி ஃபார்ம் verb ஆக்ஷன் பிளஸ் ஐஎன்ஜி இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்லயும் இருக்கலாம். ஓகேவா? சோ நமக்கு சப்ஜெக்ட் பிளஸ் verb தான் வரும். verb பிளஸ் சப்ஜெக்ட் அந்த பேட்டர்ன்ல நமக்கு கொஸ்டின் இருக்காது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது கிராமர் தப்பு, மிஸ்டேக். ஒருவேளை இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா இருக்கலாம். ஓகேவா? ஒரு இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா இருக்கலாம். முன்னாடி ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து டூ இல்ல டஸ், டிட் இந்த மாதிரி கொடுத்து வந்தா நம்ம அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மத்தபடி இது வந்து நமக்கு இந்த ஹலோ யாராவது சொன்னீங்களா ஏதாவது? ஓகேப்பா. மத்தபடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா verb plus subject pattern இருக்காது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இங்க வேற என்ன சென்டென்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் சென்டென்ஸ் வந்து the baby is crying இருக்கு. இதுல எது சப்ஜெக்ட்? the baby is cryingல the baby is cryingல எதுப்பா சப்ஜெக்ட்? The baby. the babyன்றது சப்ஜெக்ட். ஓகேவா? is crying னு எடுத்திருக்காங்க. அப்போ is crying அப்படின்றது நம்ம verb எடுத்துக்கிறோம். because is அப்படின்றது என்ன? be form verb. be form verbனா is, was, அப்புறம் am, are, were இது எல்லாமே be form verbன்னு சொல்லுவோம். அது கூட cry அப்படின்ற ஒரு action plus ing. ஓகேவா? action plus ing வந்திருக்கு. crying. ஓகேவா? ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன் என்ன இருக்கு? the water flows. the water flows. flowsன்றது என்ன? ஏன் இங்க flows-ன்னு போட்டிருக்கோம்? FLOWSCM போட்டிருக்கோம். flowன்னு மட்டும் கொடுக்கலாம்ல? இது ஏற்கனவே சொன்ன verb பொறுத்தவரை s வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சிங்குலர்னு அர்த்தம். அப்ப தி வாட்டர் அப்படின்றது என்ன? சிங்குலர். அதனால இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஃப்ளோஸ்ன்னு எழுதிருக்கோம், ஃப்ளோன்னு போடாம. சோ இது சப்ஜெக்ட், இது verb. அவ்வளவுதான்ப்பா. சோ எஸ்வி பேட்டர்ன் இவ்வளவுதான். நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும். ஓகே, அடுத்து ஒன்னொன்னா ஆட் பண்ணலாம். செகண்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா SVO பேட்டர்ன். ஓகேங்களா? SV அது கூட ஓன்னு ஒன்னு ஆட் ஆகுது. அப்ப என்ன? SB ஆல்ரெடி என்னன்னு பாத்துட்டோம். அப்ப ஓனா என்ன? ஓனா ஒண்ணும் இல்ல, அதுவும் நவுன் தான். ஆனா அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கும். சரியா? சப்ஜெக்ட் பொசிஷன்ல நவுன் இருந்துச்சுன்னா அதை நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல நவுன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? சோ இன்னொரு கொஸ்டின் சொல்றேன். he kicked the football. சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்க முடியுமா? he kicked the football. சொல்லுங்க. he kicked the football எப்படி பிரிக்கலாம் இத? he subject, Kicked. verb. ஓகே, kicked அப்படின்றது ஒரு ஆக்ஷன், அதனால நம்ம verb-ன்னு சொல்றோம். தி ஃபுட்பால் என்னன்னு சொல்லுவோம்? object. ஏன் ஆப்ஜெக்ட் சொல்றோம்? ஃபுட்பால ஏன் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம்? ஃபுட்பால் அப்படின்றது ஒரு நவ். ஆனா அது எந்த பொசிஷன்ல இருக்கு? ரிசீவ் பண்ணுது, ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? யார் ஆக்ஷனை பண்றாங்கன்னு இருந்தா அது சப்ஜெக்ட் பொசிஷன்ல. யார் அந்த பாலை உதைக்கிறாங்க? டூவர் ஆஃப் த ஆக்ஷன் யாரு? டூவர் ஆஃப் அந்த ஆக்ஷன்ன்றது கிக்டு, உதைக்கிறது தான் அந்த ஆக்ஷன். அத பண்ற அந்த டூவர் யாரு? ஹி, அவன் சப்ஜெக்ட். டூவர் ஆஃப் த ஆக்ஷன் சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது நமக்கு வந்து
ஃபுட்பால் அப்படின்னு இருக்குல்ல, ஃபுட்பால் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அவங்க வந்து யார உதைக்கிறாங்க, அந்த பால தான் உதைக்கிறாங்க. அது ரிசீவர். ஓகேவா, ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன்ல இருந்து ஆப்ஜெக்ட். இவ்வளவு கன்ஃபியூஸ் வேணாம்னா இது ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளா. ஓகேவா, சோ ஹி அப்படின்றது டூவர் ஆஃப் த ஆக்ஷன், ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன்ல இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். டூர் ஆஃப் த ஆக்ஷன்ல இருந்தா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன், அது என்ன பேட்டர்ன் சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. He is a doctor. சொல்லுங்க பார்க்கலாம். He is a doctor. பேட்டர்ன் தெரியுங்க. He is a doctor. பேட்டர்ன் பிரிச்சு சொல்லுங்கப்பா. மேம் SVA. SVA வா? எஸ். இது வந்து என்ன, இஸ்னா என்னப்பா? verb. ஏன் அதை நம்ம வெர்ப்னு சொல்றோம்? பிகாஸ் இது என்ன இருக்கு, ஆக்ஷனே வரலையே இங்க, ஆக்ஷனே இல்லையே. இப்ப கிக்குன்னு பார்த்தோம், அது ஒரு ஆக்ஷன். ஃபிளைன்னு பார்த்தோம், அது ஒரு ஆக்ஷன். இங்க இஸ் தான் இருக்காங்க, ஆக்ஷனே இல்லையே. அப்புறம் ஏன் அதை நம்ம வெர்ப்னு சொல்றோம்? அது ஒரு பி வெர்ப் தான். பி வெர்ப். இது வந்து ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லுது. அவன் வந்து ஒரு டாக்டரா இருக்கான்னு சொல்லிட்டு அவனோட நிலைய பத்தி பேசுது. ஸ்டேட் ஆஃப் பீயிங் பி வெர்புக்காக கிடையாது, அது ஒரு அவனோட நிலை. அவன் ஒரு டாக்டரா இருக்கான்றது அவனோட பொசிஷனை பத்தி, அந்த நிலை என்ன நிலையில அது இருக்குன்றத பத்தி பேசுது. சோ வெர்ப்னா ஒன்னு ஆக்ஷனை பேசும், இல்ல ஸ்டேட் ஆஃப் பீயிங் பத்தி பேசும். அப்ப இஸ்ன்றது வெர்ப். ஓகே, அப்ப டாக்டர்ன்றது என்னப்பா? இஸ் a டாக்டர். டாக்டர் என்ன வரும்? காம்ப்ளிமெண்ட். எப்படி காம்ப்ளிமெண்ட் வரும்? அவர் ஒரு டாக்டர். காம்ப்ளிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? காம்ப்ளிமெண்ட். இந்த பேட்டர்ன் கரெக்ட் தான். சீன்றது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, ஏன் நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் நம்ம காம்ப்ளிமெண்ட்க்கு போறோம். காம்ப்ளிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்ப்ளிமெண்ட் இல்லாம சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நான் என்ன சொன்னேன்? ஹி இஸ் a டாக்டர்னு சொன்னேன். ஹி இஸ் அப்படின்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுறது இல்ல. அந்த இடத்துல எ டாக்டர்னு போடும்போது தான் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அது ரூல் நம்பர் 1. காம்ப்ளிமெண்ட் இருந்தா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா, அடுத்தது காம்ப்ளிமெண்ட் எதை பத்தி பேசும் அப்படின்னா சப்ஜெக்ட பத்தி பேசும், இல்ல ஆப்ஜெக்ட பத்தி பேசும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? he is a டாக்டர்னு சொன்னா டாக்டர் இஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சப்ஜெக்ட பத்தி பேசும், இல்ல ஆப்ஜெக்ட பத்தி பேசும். இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட், அவன் ஒரு டாக்டரா இருக்கான் அப்படின்ற காம்ப்ளிமெண்ட் யார பத்தி பேசுது? இந்த ஹீன்ற சப்ஜெக்ட் அவனை பத்தி பேசுது. ஓகேவா, அதனாலயே இது நம்ம காம்ப்ளிமெண்ட் சொல்றோம். இது ரூல் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட் இல்லனா சப்ஜெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்னு பார்த்தோம். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாதுன்னு பார்த்தோம். ஹி இஸ்னா கம்ப்ளீட் ஆகாது. செகண்ட், காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்ட பத்தியும் பேசும், ஆப்ஜெக்ட பத்தியும் பேசும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட் வெர்புக்கு பின்னாடி அந்த பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்னு பார்த்தோம் இல்லையா, இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், இந்த மாதிரி பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு பின்னாடிலாம் கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் தான் வரும். ஓகேவா, பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு பின்னாடி கண்டிப்பா என்னதான் வரும்? காம்ப்ளிமெண்ட் தான் வரும். மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகேவா, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. செகண்ட், காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட பத்தியும் பேசும், ஆப்ஜெக்ட பத்தியும் பேசும். தேர்டு, பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு பின்னாடி காம்ப்ளிமெண்ட் வரும். சரி, வேற எதுக்கு பின்னாடி எல்லாம் காம்ப்ளிமெண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு அப்புறம் வருவது காம்ப்ளிமெண்ட். செகண்ட், வேற எதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ்ல நான் எழுதியிருக்கேன் இதெல்லாம் பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ன்ட்டு. இஸ், வாஸ், ஆம், வேர், ஆர், பீன், பி, பீயிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷெல், ஷுட், விட், வில், இது பின்னாடிலாம் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் இருக்கும். செகண்ட், வேற எதுக்கெல்லாம் நமக்கு காம்ப்ளிமெண்ட் வரும்னா, இங்க ரெட்ல நான் எழுதிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? லுக்ஸ், சீம்ஸ், அப்பியர்ஸ், டர்ன்ஸ், ஸ்மெல்ஸ், ஃபீல்ஸ், டேஸ்ட், அப்புறம் பிகம்ஸ், க்ரோஸ், இந்த மாதிரி க்ரோன், இதுக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு என்னதான் வரும்னா காம்ப்ளிமெண்ட் வரும்.
மோஸ்ட்லி. ஓகேவா? இதெல்லாம் வச்சு அந்த சென்டென்ஸ் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்ன பார்த்தோம்? ரூல் நம்பர் 1 என்ன பார்த்தோம் சொல்லுங்க? காம்ப்ளிமெண்ட் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம். 1 என்ன சொன்னேன்? சென்டென்ஸ் நாட் கம்ப்ளீட். சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. ரூல் நம்பர் 2 என்ன சொன்னேன்? சப்ஜெக்ட பத்தியும் பேசும், ஆப்ஜெக்ட பத்தியும் பேசும். ரூல் நம்பர் 3 என்ன சொன்னேன்? காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பி ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு அப்புறம் நமக்கு இருக்கும். ரூல் நம்பர் 4 என்ன சொன்னேன்? சில வேர்ப் லைக் லுக்ஸ், சீம்ஸ், அதுக்கப்புறம் appears, turns, smells, feels, tastes, becomes, அதுக்கப்புறம் grows, இந்த மாதிரி வேர்டுக்கு பின்னாடி எல்லாம் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. he is a teacher. ஓகேவா? டீச்சர் அப்படின்றது யார பத்தி பேசுது? அந்த ஹீய பத்தி பேசுது. ஹீன்றவன் யாரு? ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட பத்தி பேசுது. அதனால நான் அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? செகண்ட், he became angry அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த became அப்படின்ற வேர்ட் நம்ம என்ன கொடுத்தோம்னா சில வேர்டுக்கு முன்னாடி எல்லாம் கண்டிப்பா காம்ப்ளிமெண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டு லுக்ஸ், சீம்ஸ் பேசலாம் became இருக்கு. ஓகேவா? அடுத்தது she looked tired. பாத்தீங்களா? looked பின்னாடி நமக்கு என்ன வந்திருக்கு? அது லுக்ஸ்னா லுக்ஸ்னு வரணும்னு இல்ல. அது லுக்டா கூட இருக்கலாம். இல்ல become, became கூட இருக்கலாம். become கூட இருக்கலாம். சோ அந்த பேஸ் வேர்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லுக்டுக்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்கு? tired காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது she looks beautiful. பாக்குறதுக்கு அழகான. அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்கு? காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். they made me sad. இத பிரிங்க பார்க்கலாம். they made me sad. they made me sad. எப்படி பிரிக்கிறது? SVOC மேம். தேன்றது சப்ஜெக்ட். மேடுன்றது என்னப்பா? மேடுன்றது என்ன? verb. verb. மேடு, மேக் எது வந்தாலுமே verb. மீ யார? மீ அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட்க்கு இன்னொரு க்ளூ என்னன்னா வாட் இல்லனா whomன்ற क्वेश्चनக்கு ஆன்சரா வரும். அத நீங்க வச்சு பாத்துக்கலாம். ஓகேவா? வாட் இல்லனா whom அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா வரும். ஓகேவா? சோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது வாட் இல்லனா whomன்ற கேள்விக்கு ஆப்ஜெக்ட்டா இருக்கும். சோ யார சேடா மேக் பண்ணா? whom யார சேடா மேக் பண்ணா அப்படின்னு நான் கேட்கும்போது மீ அப்படின்னு ஆன்சர் பண்றதே அப்ப அது ஆப்ஜெக்ட். அப்ப சேட் என்னப்பா? சேட் என்ன? இது காம்ப்ளிமெண்ட். சேட் என்னன்னு சொல்லுவோம்? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா யார ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. என்ன அவன் சேடா மேட் மீ சேட். ஓகேவா? என்ன அவன் சேடா ஃபீல் பண்ண வச்சுட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. ஓகேவா? அதனால சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன கொடுக்குறோம்? காம்ப்ளிமெண்ட் சீனு கொடுக்குறோம். முன்ன நான் சொன்ன சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட பத்தி பேசுது. he is a doctor. அவன் தான் டாக்டர். சப்ஜெக்ட பத்தி பேசி இருந்துச்சு. இப்போ they made me happy. அவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? என்ன ரொம்ப சேடா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அவர்கள் எல்லாருமே என்ன ஆப்ஜெக்ட பத்தி பேச. அவர்கள் சேடா இல்லப்பா. இந்த இடத்துல அவர்கள் சேடா கிடையாது. இந்த சப்ஜெக்ட்ல வந்து தே இருக்கு. அவங்க சேடா இருந்தாங்களா இல்ல மீ சேடா இருந்தாங்களா? தே சேடா மீ சேடா? யார் சேடா இருந்தது? கஷ்டமா இருந்தது? மீ. மீ தான். அப்ப ஆப்ஜெக்ட பத்தி பேசுது. செகண்ட் ஓகேவா? இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் நான் எழுதுறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. they elected me asலாம் வேணாம். elected me elected me ஒரு எம்பி எம்எல்ஏ எது போட்டாலும் ஓகே. ஒரு எம்பி இல்லைன்னா ஒரு எம்எல்ஏ போட்டுக்கிறேன். ஓகேவா? ஆஸ். இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம்? நம்ம அதேதான். சேம் அதேதான்.
தேனா சப்ஜெக்ட், எலெக்டட்னா verb, மீ யார் எலெக்ட் பண்ணிருக்காங்க, என்ன எலெக்ட் பண்ணிருக்காங்க, என்னவா எலெக்ட் பண்ணிருக்காங்க, எம்பியாவோ எம்எல்ஏவாவோ எலெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இங்கேயும் என்ன பண்ணுது, சப்ஜெக்ட் verb இது ஆப்ஜெக்ட் பத்தி பேசுது. சோ இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட். யார் எம்பி, தே எம்பியா மீ எம்பியா, யார் எம்பி அங்க, தேவா மீயா, ஹூ இஸ் எம்பி, மீ மேம். மீ தான் எம்பி, அதனால ஆப்ஜெக்ட் பத்தி பேசுது. ஓகேவா, கிளியரா? சோ இன்னைக்கு 3 பேட்டர்ன் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. எஸ்வி, எஸ்விசி, எஸ்விஓ. இதுல கிளியரா இருக்கீங்களா? இப்ப நான் சில சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, நான் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வேலை முடியுதான்னு பாக்கலாம். Everyone in the room loved. இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க. Everyone in the room loved. ரூம்ல இருந்து எல்லாரும் சிரிச்சாங்க. இது எப்படி பிரிக்கலாம்? Everyone in the room loved. Everyone in the room loved. எப்படி பிரிக்கலாம்? சொல்லுங்கப்பா, பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? Everyone in the room loved. வெரி குட். இப்ப நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். எஸ்வியா, எஸ்விஓவா, எஸ்விசியா, அவ்வளவுதான். இந்த 3 தான் இன்னைக்கு நான் நடத்திருக்கேன். அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனாலதான் 3 மட்டும் சொல்றேன். அதுல மட்டும் சொல்லுங்க. Everyone in the room loved. என்னமா? எஸ்வி. எஸ்வினா எது, எது வின்னு சொல்லணும். எவ்ரிஒன் இந்த ரூம் வந்து சப்ஜெக்ட், லாஃப்ட் வந்து verb. Everyone in the room ஃபுல்லாமே சப்ஜெக்ட்டா எடுத்துக்கிறோமா? Everyone in the room ஃபுல்லாமே சப்ஜெக்ட்டா எடுத்துக்கிறோமா? verb இல்லையே மேம். புரியல. அங்க verb இல்லையே. ஓகே ஃபைன். அங்க ஃபுல்லாமே சப்ஜெக்ட் தான், பிகாஸ் எந்த வெர்பும் இடையில இல்லையா. Everyone in the room ஃபுல்லாமே சப்ஜெக்ட் தான். ஓகே, லாஃப்ட் என்னவா எடுக்கிறோம்? verb. verb எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். He painted the car blue. இது பிரிங்க. He painted the car blue. In the third object. எது SVOC. ஆப்ஜெக்ட்? எது ஆப்ஜெக்ட்? Object the car. ஓ, ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரிங்க. he என்ன? Subject. ஓகே, painter. Verb. ஓகே ஃபைன். the car. Object. ஓகே, blue. Blue வந்து complement. C. why காம்ப்ளிமெண்ட் சொல்றோம்? இப்போதான் அந்த கண்டிஷன் சொன்னேன். 3 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் பத்தி பேசணும், ஆப்ஜெக்ட் பத்தி பேசணும், இல்ல சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கும் சில இடத்துல. இன்னொன்னு வேற என்ன சொன்னேன்? வி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் பின்னாடி நமக்கு காம்ப்ளிமெண்ட் வரும்னு சொன்னேன். இங்க ப்ளூ கலர் வந்து எதுக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க? சப்ஜெக்ட்டுக்கா ஆப்ஜெக்ட்டுக்கா? Object. அதனால அது காம்ப்ளிமெண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
ஓகே, காரை தான் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஆப்ஜெக்ட பத்தி தான் பேசுது. அந்த ப்ளூன்றது யாருக்கு சொல்லுது? ஆப்ஜெக்ட்டுக்காக தான் சொல்லுது. ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு தி கார் ஈக்குவல் டு ப்ளூ தானே? கார் ப்ளூ கலர்ல இருக்கு. அப்ப ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட். கரெக்டா? இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். One of the boys must go. இத தெரியுங்க. One of the boys must go. எஸ்பி தான் மேம். SVW வா? எஸ்பி. SV. One of the boys subject ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரா? ஓகே, one of the boys subject. ஓகே, ஃபைன். அடுத்தது மஸ்ட் கோ வந்து verb. ரெண்டுமே வேர்பா? மஸ்ட் கோ ரெண்டுமே வேர்பா? மேம் ரெண்டுமே ஆக்ஷன் தான் நான் சொல்றேன். எது மஸ்ட் வந்து ஆக்ஷனா? இல்ல ஐ மீன் மஸ்ட்ங்கிறது verb. என்ன இது வேர்ப் மஸ்ட்ன்றது? அது மஸ்ட்ன்றது மஸ்ட்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சரி, அர்த்தம் கூட வேணாம். மஸ்ட்ன்றது என்ன வேர்ப்னு சொல்லுங்க. கட்டாயமா. கட்டாயமா. அது என்ன டைப் ஆஃப் வேர்ப்? மாடல் வேர்ப்னு சொல்லுவோம். சரியா? Yes. மாடல் வேர்ப். மஸ்ட், ஷல், ஷுட், கேன், குட், வில், வுட், ஆப் டு, இது எல்லாமே வந்து மாடல் வெர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப மஸ்ட் கோன்றது என்ன? ரெண்டுமே சேர்த்து வெர்ப் தான். ஓகேவா? ஓகே. அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். இந்த சென்டென்ஸோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற அந்த இத வந்து நாளைக்கு சொல்றேன். ஓகேவா? எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி பேட்டர்ன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஏன்னா எல்லாம் ஒட்டுக்கா பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காக தான். சோ இதுல நிறைய பிராக்டிக்ஸ் வந்து கொடுப்பேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்லிடலாம் என்னென்ன கான்செப்ட்னு. அதுக்கப்புறம் செஷன் வந்து பிராக்டிஸ் செக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். நீங்க ஆன் ஸ்பாட்லயே வந்து என்ன பேட்டர்ன் வரும்னு சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்த கிளாஸ் எண்ட் ஆயிட்ட பின்னாடி, எல்லா கிளாஸுமே பினிஷ் ஆயிட்ட பின்னாடி நம்ம வந்து ஆன்லைன்லயே அது போட்டு பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி. ஓகே, the day is very cold. The day is very cold. எப்படி பிரிக்கலாம்? The day is very cold. தி டே சப்ஜெக்ட். சார் வந்து ஒன்னொன்னா அனுப்புறாரா? சரி, ஓகே. தி டே சப்ஜெக்ட். ஓகே சார். அடுத்தது சப்ஜெக்ட் எழுதிட்டேன். அடுத்தது சொல்லுங்க சார். இஸ் வெரி கோல்டு. அடுத்தது சொல்லுங்க. எனிஒன் இன் லைன்? தெரியல எனக்கு. இருக்கீங்களா? இஸ் verb very cold complement SVC. எப்படி மேம் சொல்றீங்க வெரி கோல்ட் காம்ப்ளிமெண்ட்னு? ஏன்னா the day isனா அது வந்து கம்ப்ளீட் ஆகாது அந்த சென்டென்ஸ். வெரி கோல்டுன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகுது. சோ அதனால அது வந்து சூப்பர் மேம், உங்க கெஸ்ஸிங் கரெக்ட். தி டே இஸ்ன்னும் போது நமக்கு அது கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கு. வெரி கோல்ட் சேர்த்தனா கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. மேம் சொன்ன கெஸ்ஸிங் கரெக்ட். செகண்ட் இன்னொரு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? பி ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு பின்னாடி நமக்கு காம்ப்ளிமெண்ட் தான் வரும். இஸ் இது ஒரு பி ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு?
இருக்கிறது காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? பி ஃபார்ம் ஆஃப் வேர்புக்கு பின்னாடி வர்றது எனக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கும். இன்னொன்னு மேம் சொன்ன மாதிரி நமக்கு the day is அப்படின்னா கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கு. வெரி கோல்டுன்னு கொடுத்தாதான் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு. சோ the day is very coldன்னு கொடுக்கும் போது எனக்கு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா? சரி, இன்னும் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் என்னோட திருப்திக்காக. நீங்க வந்து அதை ஆன்சர் பண்ணி பாருங்க. இது இது நான் உங்களுக்கு நடத்தல, பட் ஆனா இப்ப நடத்துறத வச்சு சொல்லலாம். இப்ப நடத்துறத வச்சு சொல்லலாம். சிம்பிள் சென்டென்ஸ் தான். He gave me a pen. He gave me a pen. இது எப்படி பிரிக்கலாம்? He gave me a pen. SVIODO. எது எஸ்? He சப்ஜெக்ட் தான், gave வந்து verb, me வந்து indirect object, a pen object. அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன மேடம்? ஆப்ஜெக்ட் தான் சொன்னீங்க, அது என்ன இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? வாட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் ரெண்டா பேசலாம்ப்பா. ஒன்னு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சிம்பிள். whom அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தா டைரக்ட் ஆப்ஜெக்ட். நான் ஏற்கனவே ஆப்ஜெக்ட் பத்தி பேசும்போதே சொன்னேன், ஆப்ஜெக்ட் அப்படின்றது whom வாட்ன்ற கேள்விக்கு ஆன்சரா அமையும்னு சொன்னேன். அப்ப இது பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். whom அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், வாட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். he gave me a pen. யாருக்கு பென் கொடுத்தான்? whom. யாருக்கு கொடுத்தான்? மீ அப்படின்ற கேள்விக்கு ஆன்சரா வருதா? whomன்றதுக்கு மீன் ஆன்சரா வருதா? அதனால இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் என்ன கொடுத்தான்? வாட் எ பென், ஒரு பேனா கொடுத்தான். என்ன கொடுத்தான்றதுக்கு வாட்ன்ற கேள்வி கேட்கும் போது ஒரு பேனா கொடுத்தான்னு எனக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? எ பென் அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியுதா? அதனால டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? கிளியராப்பா? இது புரிஞ்சா? இது ஓகே. இன்னைக்கு செஷன் வந்து போதும். ஒரு 3 பேட்டர்ன் மட்டும் சொல்லியிருக்கோம். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? நீ சண்டே செஷன் வேற போட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் இதுவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு செஷன் வரும். அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் இதே மாதிரி நீங்க சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்க. ஆனா அந்த இப்ப நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸா கொடுத்திருக்கேன். ஆனா ஃபைனலா கிளாஸ் முடிச்சிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட் கொஸ்டினா கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நாளைக்கு இதுல இன்னொரு செஷன் இருக்கு. நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அட்வர்ப் இஸ் ஈக்குவல் டு அர்ஜென்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அர்ஜென்ட்னா என்ன, அப்புறம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி பேட்டர்ன் வரும். SVA ஓட கம்பைன் பண்ணி பேட்டர்ன் வரும், SVOCன்னு வரும், SVOAன்னு வரும், SVIODOAன்னு வரும். அது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஓகே, இதோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். இப்ப சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது இந்த 3 பேட்டர்ன்ல? ஓகே, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஆல்.